ஹாய் வீவர்ஸ், காலை 5:30 மணி ஆனவுடன் கிரிங் கிரிங் என்று அலாரம் நம்மை எழுப்பும். அது மண்டையில ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கிறேனே, ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொல்வதை நம்மில் வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். இரவு முழுதும் நல்லாத்தானே தூங்கினோம், அப்புறம் ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கு என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும். பொதுவாகவே நீங்கள் காலையில் எழுந்தவுடன் அதிரடியாக மூளை விழித்துக் கொள்ளாது. நம் மூளையும் எழுந்து அதன் கடமைகளை துவங்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் காலையில் கண் விழித்த பிறகு 10-15 நிமிடங்கள் துவங்கி சில பேருக்கு 1 மணி நேரம் வரை தூக்க சோர்வு நீடிக்கும். ஆனால் இது தொடர்ந்து உங்கள் அன்றாட வேலைகளை பாதிக்கும் வண்ணம் மாறுவதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் கண்டறிந்து சரி செய்யாவிட்டால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். சரியான தூக்கமின்மை, ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழிப்பது, தூக்க சுழற்சி மாறிக்கொண்டிருப்பது, ஒரு சில தூக்கம் சார்ந்த டிசார்டர்களே விழித்த பிறகான சோர்வுக்கான காரணமாகின்றன. முதலில் நம் தூக்கத்தை தடை செய்வது நீலக்கதிர்கள் தான். இந்த நீலக்கதிர்கள் பெரும்பாலும் நாம் பயன்படுத்தப்படும் மொபைல் போன்கள், லேப்டாப்கள் போன்றவற்றின் திரையில் இருந்துதான் அதிகமாக நம்மை தாக்குகிறது. இது உங்களின் தூக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சியை கட்டுப்படுத்தும் மெலட்டோனின் எனும் ஹார்மோனை பாதித்து உங்களது தூக்க சுழற்சியை கெடுக்கிறது. இதன் விளைவாக உடல் சோர்வை உணர்கின்றீர்கள். இப்போதுள்ள தலைமுறையினர் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு அதிகமாக செல்போன் கொடுப்பதினால் வரும் காலங்களில் மனிதகுலத்தின் தூக்க சுழற்சி முறை முற்றிலுமாக மாறிவிடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். எனவே போதுமானவரை லேப்டாப், மொபைல் போன், கம்ப்யூட்டர் போன்றவற்றை தேவைக்கேற்றபடி பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அது மட்டுமல்ல, ஒரு நாளில் அதிகமாக காபி, சாக்லேட் உள்பட காபின் அதிகமாக உள்ள பொருட்களை உண்பது அல்லது தூங்க போவதற்கு முன்பு இவற்றை எடுத்துக்கொள்வது உங்கள் தூக்கத்தை கெடுக்கும். காஃபினில் உள்ள மூலக்கூறுகள் உங்கள் மூளையை விழிப்போடு வைத்திருந்து நீண்ட நேரத்திற்கு உங்களை தூங்க விடாமல் செய்யும். அதேபோல் நள்ளிரவில் அதிக முறை உங்களை விழிக்கச் செய்யும். ரொம்ப அலுப்பா இருக்கு, கொஞ்சம் மது குடிச்சா நல்லா தூங்கிடுவேன் என்று சொல்லும் பலரை நாம் பார்த்திருப்போம். அல்லது நாமே கூட அதையெல்லாம் சொல்லியிருப்போம். உண்மையில் நீங்கள் குடிக்கும் மதுவுக்கு ஏற்றவாறு உங்கள் தூக்கத்தின் அளவு குறைந்து கொண்டே இருக்கும். மதுவில் உள்ள ஆல்கஹால் உடனே உங்களை தூங்க வைத்தாலும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு செல்லாமல் உங்களது மூளையை பார்த்துக் கொள்கிறது. மேலும் காலை விழிப்பின் போதும் சோர்வாக உணர வைக்கிறது. மது குடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு இரவு நேரத்தில் தூங்கும் போதும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தூண்டுகிறது. அது மட்டுமின்றி உறங்கச் செல்வதற்கு முன்பு எதையாவது அதிகமாக குடிக்கும் போது அது நள்ளிரவில் அடிக்கடி உங்களை எழுப்பி சிறுநீர் கழிக்க செய்கிறது. இதன் விளைவாக உங்கள் தூக்க சுழற்சி கெட்டு போய் விடுகிறது. இதுவே உங்களை காலையில் சோர்வாக வைத்துக் கொள்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் தூங்கும் இடத்திற்கும் உங்கள் தூக்கத்தில் முக்கிய பங்குண்டு. உங்கள் படுக்கை சரியாக இல்லை என்றால் காலையில் சோர்வு மட்டுமல்ல, வலியையும் ஏற்படுத்தும். எனவே நல்ல சுத்தமான மற்றும் உங்களுக்கு ஏற்ற அளவிலான படுக்கையை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சத்தம் குறைந்த அல்லது சத்தமே இல்லாத இடத்தில் உறங்குவது மிகவும் முக்கியம். சத்தமான இடத்தில் நீங்கள் தூங்கும் போது அது உங்கள் காதுகள் வழியாக மூளையை வம்புக்கு இழுத்து உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறது. சில நேரங்களில் அடிக்கடி விழித்துக் கொள்ளவும் காரணமாகிறது. அதேபோல் வெளிச்சம் அதிகமாக உள்ள இடத்திலும் தூங்கக்கூடாது. கண்களில் வெளிச்சம் படும்படியாக தூங்கினால் நமது மூளையை ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்ல விடாமல் தடுத்துவிடும். மிக சூடான இடம் அல்லது மிக குளிரான இடம் என எதிலுமே உறங்கக்கூடாது. மிதமான வெப்பநிலை உள்ள இடத்தில் நிம்மதியான உறக்கம் வரலாம். அதைவிட சரியான குளிரூட்டப்பட்ட அறையில் உறங்குவது உங்களுக்கு ஆழ்ந்த மற்றும் நிம்மதியான உறக்கத்தை தரலாம். இது காலையில் விழிக்கும் போது உங்களை எனர்ஜியோடு எழுப்பலாம். பலருக்கு தூக்க நோய்கள் தங்களுக்கு இருப்பது கூட தெரிவதில்லை. நீங்கள் குரட்டை விடுவது கூட ஒரு வகையான தூக்க டிசாஸ்டரின் அறிகுறியாக இருக்கலாம். குறிப்பாக இன்சோமேனியா, தூக்கத்தில் நடக்கும் வியாதி, தூங்கும் போது இடையிடையில் நமக்கே தெரியாமல் சுவாசம் தடைபடுவது போன்ற டிசாஸ்டர்கள் கூட நீங்கள் காலையில் எழுந்து கொள்ளும் போது ஏற்படும் சோர்வுக்கு காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் கூறியுள்ள உணவு முறை மற்றும் பழக்க வழக்கங்களை மாற்றியும் காலை சோர்வு தொடங்குகிறது என்றால் உடனடியாக மருத்துவர்களை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் சரிவர தூங்கவில்லை என்றால் நமது மூளையின் செயல்பாடுகள் மாறிவிடும். மூளை சுறுசுறுப்பாக இயங்குவது தடைபடும். மூளை சுறுசுறுப்பாக இயங்குவது தடைபட்டால் மனித உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் சுறுசுறுப்பாக செயல்படுவதை நிறுத்திவிடும். எனவே நன்றாக தூங்கி நிம்மதியாக வாழ்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை போட்டு மோட்டிவேட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.